சம் பார்க்குறதுக்கு முன்னால் இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கோ இல்லையா. இப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஏபிசின்றது ஒரு ட்ரையாங்கிள், அதில் டிஇஎஃப் இது வந்து மிட் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போது டி அப்படிங்கிறது எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஏங்கிறத நம்ம இங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா டி வந்து அந்த ஏ இருக்கக்கூடிய சைடில் தான் நம்ம ஆரம்பிக்கணும். டிஇஎஃப்ன்றது மிட் பாயிண்ட்ஸு. அதோட கோஆர்டினேட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிக்கு வந்து 5,1. ஓகே, டியோட பாயிண்ட்ஸு. ஈயோட பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6,5. எஃபோட பாயிண்ட்ஸ் வந்து 0,3. இப்போ நம்மக்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஏ, பி அண்ட் சி. ஏபிசியோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், இப்படி தானே. அப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலானா என்ன, ஃபஸ்ட்டு நம்ம அதை எழுதிக்கலாம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் தானே. மிட் பாயிண்ட் ஃபார்முலானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு லைன் இருக்குது, இதை நம்ம ஏபின்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த லைனில் உள்ள மிட் பாயிண்ட் வந்து இது. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா x,yன்னு எடுத்துக்கிறோம். ஏயோட பாயிண்ட்ஸை வந்து x1, y1ன்னு எடுத்துக்கிறோம். இது x2, y2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, மிட் பாயிண்ட் ஃபார்முலா தான் நான் இப்போ எழுதிட்டுருக்கேன். அப்போது இந்த x அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த x1ஐயும் x2ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் x. அப்போ x is equal to x1ஐயும் x2ஐயும் ஆட் பண்ணுறோம், அதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ கிடைக்கணும்னா y is equal to y1 plus y2 divided by 2. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த சம்மே செய்ய போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன், இது ஃபார்முலா. ஓகே, இதுக்கும் இந்த சம்முக்கும் சம்மந்தம் இல்லை, ஃபார்முலா இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதனால நான் இதை எழுதியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏயோட கோஆர்டினேட்ஸை x1, y1ன்னு வச்சுக்க போகிறோம். பியோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு வச்சுக்க போகிறோம், x2, y2ன்னு வச்சுக்க போகிறோம். சியோடதை x3, y3ன்னு வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x1, y1, x2, y2, x3, y3 இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கக்கூடியது ஏபி அப்படிங்கிற இந்த சைடு, அதோட மிட் பாயிண்ட் என்னது 5,1. இதை தான் நான் எடுத்துக்க போகிறேன். இப்போது ஏபிங்கிற சைடு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த லைனு இதில் மிட் பாயிண்ட்ன்றது என்னது டி, இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 5,1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவை வந்து நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் x1, y1 என்னன்னு தெரியாது இல்லையா, அதனால் x1, y1ன்னு எடுத்துக்கிட்டோம். பியை x2, y2ன்னு சொல்லி எடுத்திருக்கோம், அப்படி தானே. இப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா மிட் பாயிண்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த x1ஐயும் இந்த x2ஐயும் ஆட் பண்ணி x1 ப்ளஸ் x2 அதை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு இந்த 5 கிடைக்கும். அதுதான் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஓகே, அப்போது இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x1 ப்ளஸ் x2 ஈக்குவல் டு 2 × 5 10. நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா. ஸோ இதே மாதிரி இந்த y1ஐயும் y2ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். y1 ப்ளஸ் y2 அதை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மிட் பாயிண்ட் கிடச்சிடும். ஓகே, இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ y1 ப்ளஸ் y2 ஈக்குவல் டு 1 × 2 2. இப்போ ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா. இதையெல்லாம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த சைடுக்கு நம்ம போயிடலாம். ஓகே, இப்போது அடுத்த சைடு வந்து என்ன லைன் எடுத்துக்கிறோம், பிசிங்கிற லைனை நம்ம எடுத்துக்கலாம். இது பி, இது சி. அப்போ இதோட மிட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஈன்னு கொடுத்துருக்காங்க. இதோட பாயிண்ட்ஸ் என்னது 6,5. ஓகே, இப்போ இந்த பியை வந்து நம்ம x2, y2ன்னு எடுத்துக்கிறோம். இந்த சியை நம்ம x3, y3ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போது இந்த x2ஐயும் x3ஐயும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ x2 ப்ளஸ் x3. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த 6 கிடைக்கும். ஓகே, அப்போ அதை 6ன்னு போட்டுக்கிட்டோம். இப்போ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 12. இந்த ஈக்குவேஷனை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து இதே மாதிரி இந்த y2ஐயும் இந்த y3யும் ஆட் பண்ணலாம்.
y2 plus y3 அதை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு அதோட மிட் பாயிண்ட் கிடச்சிரும். மிட் பாயிண்ட் என்னது 5. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ y2 plus y3 ஈக்குவல் டு 2 into 5ன்றது 10. ஓகே, இப்போ இந்த லைனுக்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, பிசிங்கிற லைனுக்கும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏசிங்கிற லைன். ஸோ ஏசி அப்படிங்கிற லைனை ட்ரா பண்ணிக்கலாம். இதோட மிட் பாயிண்ட் என்னது எஃப். எஃபோட வேல்யூ என்னது 0,3. இது ஏ, இது பி. ஏயை நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், x1 y1ன்னு எடுத்திருக்கோம். சியை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், இது சி. ஓகே, சியை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், x3 y3ன்னு எடுத்திருக்கோம். அப்போ மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன, இந்த x1ஐயும் இந்த x3ஐயும் ஆட் பண்ணணும். x1 + x3 ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ 0. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். x1 + x3 ஈக்குவல் டு 2 into 0 0. எந்த நம்பரையும் 0வால் மல்டிப்ளை பண்ணும்போது 0. ஓகே, அப்போ x1 + x3 = 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து இந்த y1ஐயும் இந்த y3ஐயும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ y1 + y3 அதை 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ என்ன வேல்யூ கிடைக்கும், இந்த மிட் பாயிண்ட் 3 கிடைக்கும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை. அப்போ y1 + y3 ஈக்குவல் டு 2 into 3ன்றது 6. இப்போது நமக்கு எத்தனை ஈக்குவேஷன்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நமக்கு கிடைச்சது. x1 + x2 = 10, y1 + y2 = 2, அடுத்து x2 + x3 = 12, y2 + y3 = 10, அடுத்து x1 + x3 = 0, y1 + y3 = 6. ஓகே, கரெக்டாக செஞ்சிட்டோமான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தா ஓகே, கரெக்டாக நம்ம செஞ்சாச்சு. ஓகே, இப்போது இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குல்ல, இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து எழுதிக்க போகிறோம். இதிலேருந்து தான் நம்ம x1 y1 அப்புறம் x2 y2 x3 y3யோட வேல்யூஸ் எல்லாம் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். இதில் நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா, எக்ஸோட ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லாக தனியாக எழுதிக்கணும். ஓகே, அதே மாதிரி ஒய்க்கு நம்ம கண்டுபிடிச்சது எல்லாத்தையுமே நம்ம தனியாக எழுதிக்கணும். அப்போ தான் நம்ம சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸ் டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். எக்ஸ் டேர்ம் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இப்போ இது ஃபுல்லாக நான் ஆட் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஒயிட் டேர்ம் ஃபுல்லாக தனியாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா x1, இங்கே ஒரு x1, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2x1. ஓகே, x2, இங்கே ஒரு x2, அப்போ ப்ளஸ் 2x2. ஓகே, இப்போது x3, இங்கே ஒரு x3, அப்போ 2x3 ஈக்குவல் டு இந்த 10 + 12 ரெண்டையும் ஆட் பண்ணால் 22. இப்போது பாருங்கள், 2x1 + 2x2 + 2x3 ஈக்குவல் டு 22. இப்போ இதில் காமனாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ நம்ம 2வை வந்து காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ உள்ள என்ன இருக்கும், x1 + x2 + x3 ஈக்குவல் டு 22. ஓகே, இப்போது காமனாக எடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ இந்த 2 வந்து இந்த டேர்ம் கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஒரு நம்பர் வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னா அது ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது அடுத்த சைடு போகும்போது என்னவாகும், டிவிஷனில் வரும். அப்போ x1 + x2 + x3 இந்த 2 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். அப்போ இன்ட்டு 1/2. ஓகே, இப்போ இதையும் நம்ம அடித்து கொடுத்தோம்னா 11. அப்போ x1 + x2 + x3 ஈக்குவல் டு 11. இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து 1ன்னு வச்சுக்கலாம், இதை 2ன்னு வச்சுக்கலாம், இதை 3ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதை 4ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இதே மாதிரி நம்ம ஒய்க்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ண முடியும்.
ஸோ ஒய்க்கு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒய்யோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கலாம். இப்போது எக்ஸ் மாதிரியே இதையும் நம்ம சால்வ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ நம்ம இந்த ஒய் டேர்ம் எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். அப்போது இதை வந்து 5th ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம், இதை 6th வச்சுக்கிறோம், இதை 7th வச்சுக்கலாம். இப்போது இதில் ஆட் பண்ணும்போது y1 + y1 அப்போ 2y1 ப்ளஸ் இந்த y2 + y2. ஓகே, அப்போ 2y2 ப்ளஸ் y3 + y3 அப்போ 2y3 ஈக்குவல் டு இந்த சைடு இருக்க நம்பர் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். நம்பர்லாம் ஆட் பண்ணும்போது 2 + 10ன்றது வந்து 12, அப்புறம் 6 ஆட் பண்ணோம்னா 18. ஓகே, இப்போ இந்த டேர்ம் கிடச்சிருக்கு. இப்போ இதுலேயும் பாருங்கள், 2y1 + 2y2 + 2y3 ஈக்குவல் டு 18. இப்போ இது எல்லாத்துலேயும் 2 காமனாக இருக்குது. அப்போ 2 காமனாக நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ உள்ள என்ன இருக்கும்? y1 + y2 + y3 ஈக்குவல் டு 18. இப்போ இந்த 2வை நம்ம இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வர போகிறோம். அப்போ y1 + y2 + y3 ஈக்குவல் டு 18. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும் 1/2. அப்போ அடித்து கொடுத்தா 9. அப்போ y1 + y2 + y3 ஈக்குவல் டு 9. இது நம்மளோட 8th ஈக்குவேஷன். இப்போ இதையும் இந்த ஈக்குவேஷனையும் இதையும் வச்சு தான் நம்ம x1 y1 x2 y2 x3 y3 எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போது இந்த 4th ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம கண்டுபிடிச்சது. இப்போ அதுலேருந்து நம்ம x1ஓட வேல்யூ, x2ஓட வேல்யூ, x3ஓட வேல்யூலாம் எப்படி கண்டுபிடிக்கன்னு பார்க்கலாம். x1 + x2 + x3 ஈக்குவல் டு 11. என்ன ஈக்குவேஷன்? 4th ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இது கூட ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ 4th ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது தான். அப்போ இதில் என்ன இருக்குது? x1 + x2 ஈக்குவல் டு 10ன்னு இருக்குது. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆகும்? எல்லா சிம்பிளையும் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அப்போ இந்த நம்பருக்கும் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் இருக்குது x3 தான். இப்போ இந்த 11ல் 10 போயிடுச்சுன்னா 1. ஓகே, அப்போ x3ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? x3ஓட வேல்யூ 1ன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது, இப்போ இதே ஈக்குவேஷன் 4th ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்க போகிறோம். அது கூட செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, 4th ஈக்குவேஷன் சப்ட்ராக்ட், அதுலேருந்து செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் வந்து இது தான், x2 + x3 ஈக்குவல் டு 12. இப்போது இதில் சிம்பிளை சேஞ்ச் பண்ணுங்கள். இது மைனஸ், இது மைனஸ், இதையும் மைனஸ் ஆக்கிடணும். அப்போ இது ரெண்டும் கேன்சல். அப்போ x1ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்கிது? 11ல் -12 போயிடுச்சுன்னா -1. ஓகே, 12ன்றது தான் பெரிய நம்பர், அது மைனஸில் இருக்கிறதுனால 12லேருந்து 11 மைனஸ் பண்ணிவிட்டு 12க்குரிய சிம்பிள் வந்து மைனஸ்லேயே அதை போட்டுரும். அப்போ x1ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? -1ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, x1 இதோட வேல்யூ -1. ஓகே, அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இதே 4th ஈக்குவேஷனே நம்ம எழுதிக்கிறோம். x1 + x2 + x3 ஈக்குவல் டு 11. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 4th ஈக்குவேஷன் வந்து 3rd வந்து மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ 3rd வந்து இது தான். அப்போது x1 + x3 ஈக்குவல் டு 0. இப்போ சிம்பிளை சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்குது x2 ஈக்குவல் டு, இங்கே 11லேருந்து 0 போயிடுச்சுன்னா 11. அப்போ x2ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு நமக்கு? x2 ஈக்குவல் டு 11ன்னு கிடச்சிருக்கு. இப்போ x டேர்ம் எல்லாம் கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம சால்வ் பண்ண வேண்டியது ஒய்யோடது. ஓகே, அடுத்து நம்ம ஒய் டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஒய் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒயில் இப்போ நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கோம்ல 8th ஈக்குவேஷன், இதை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ y1 + y2 + y3 ஈக்குவல் டு 9.
இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டில் இது 5th ஈக்குவேஷன். அப்போது 8th ஈக்குவேஷன்லேருந்து 5th ஈக்குவேஷனை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், y1 + y2 ஈக்குவல் டு 2. அப்போ மைனஸ் பண்ணும்போது இந்த சிம்பிள் எல்லாமே மாற்றிடணும். ஓகே, இப்போது இந்த டேர்மையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா y3 ஈக்குவல் டு 9ல் 2 போச்சுன்னா 7. ஓகே, y3யோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு, 7 சொல்லி நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதே ஈக்குவேஷன் y1 + y2 + y3 ஈக்குவல் டு 9 எடுத்துக்கிறோம். இப்போ இதில் எதை மைனஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 6th ஈக்குவேஷனை மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 8th 6th ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y2 + y3 ஈக்குவல் டு 10. அப்போது இதில் சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு இந்த 2 டேர்மும் கட் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்குது y1 ஈக்குவல் டு 9 ப்ளஸ் நம்பர் 10 வந்து மைனஸ் நம்பர். இப்போ -10லேருந்து 9 மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, -1ன்னு கிடைக்குது. அப்போ y1ஓட வேல்யூ என்னது, -1. ஓகே, y3ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 7 கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து இதே இந்த 8th ஈக்குவேஷனையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு அதில் 7th இதை வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதை மைனஸ் பண்ண போகிறோம். அப்போது நம்ம எழுதிக்கலாம் y1 + y2 + y3 ஈக்குவல் டு 9. இப்போ எதை இது பண்ண போகிறோம், 7th ஈக்குவேஷன். அப்போது 8th மைனஸ் பண்ணணும் அப்படின்றத மேலே எழுதிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை அப்பப்போ காமிச்சிட்டே இருங்க. இப்போது 7th ஈக்குவேஷன் என்னது, y1 + y3 ஈக்குவல் டு 6. இப்போ சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ இது மைனஸ், இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ். இப்போ இந்த டேர்மையும் கேன்சல் பண்ணுங்கள். அப்போ பேலன்ஸ் இருக்குது y2 ஈக்குவல் டு 9ல் 6 போயிடுச்சுன்னா 3. அப்போ y2ஓட வேல்யூ என்னது, 3ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த வேல்யூஸை மட்டும் எடுத்து நம்ம தனியாக எழுத போகிறோம். ஓகே, y2ஓட வேல்யூ வந்து 3. ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம எடுத்து தனியாக எழுதிட்டோம்னா இந்த சம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து எழுதிடலாம். இப்போது இதை கரெக்டாக எழுதணும்னா நமக்கு x1 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து என்ன கிடச்சிருக்கு, -1. x2 என்ன கிடச்சிருக்கு, 11. x3 என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. அதே மாதிரி y1 என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா -1. y2 வந்து 3. y3 வந்து நமக்கு 7ன்னு கிடச்சிருக்கு. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ABCயோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஏங்கிறது என்னது, x1 y1 அப்படி தானே. அப்போது இந்த இடத்துல A அப்படிங்கிறதுக்கு x1ஓட வேல்யூ -1, y1ஓட வேல்யூ -1. ஓகே, இதுதான் ஏயோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸு. அதே மாதிரி பிங்கிறது என்னது, x2 y2. அப்போ x2ஓட கோஆர்டினேட்ஸ், x2ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 11, y2ஓட வேல்யூ வந்து 3. அப்போ 11, 3 பியோட கோஆர்டினேட்ஸு. சியோடது என்னது, x3 y3. அப்போ சியோட பாயிண்ட்ஸ் வந்து x3 என்னது 1, y3 வந்து 7. அப்போ சியோட கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு 1, 7 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகே, 1, 7 தான் சியோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸு. அவ்வளோதான், அவங்க கண்டுபிடிக்க சொன்னது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. வேணால் ஆன்சரை வேணால் இப்படி பக்கத்தில் வேணால் எடுத்து எழுதிக்கலாம். பேயோட பாயிண்ட்ஸ் வந்து x1 y1ன்றது என்னது, -1, -1. x2 y2 என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 11, 3. ஸோ இது வந்து 11, 3. ஓகே, இப்போது x3 y3 என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 1, 7. அவ்வளோதான், அவங்க கேட்ட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான், இந்த சம் ரொம்ப ஈஸி. மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சமையை ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம 14th சம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்காவது ஆன்லைன் மேக்ஸ் டியூஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 9843791603 இதில் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
9th CBSE மேக்ஸில் நம்ம எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸில் 14th சம் பார்க்குறோம். ஒவ்வொரு சம் பார்க்குறதுக்கு முன்னாடியும் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ரீட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சிட்டி இருக்குது, அந்த சிட்டியில் 2 மெயின் ரோடு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த 2 மெயின் ரோடையும் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ரெப்ரசன்ட் த ரோட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட்ஸ் பை சிங்கிள் லைனில் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ 2 ரோடு இருக்குது. ஒரு ரோடு எப்படி இருக்காமா, நார்த் சவுத் டைரக்ஷனில் இருக்குது. இன்னொரு ரோடு எப்படி இருக்குது, ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று க்ராஸாக இருக்குது, ஒன்று ஒன்று. இப்போ பாருங்கள், இப்போ இதுதான் நார்த் சவுத் டைரக்ஷனில் இருக்க இந்த ரோடு. ஓகே, அப்போது இது என்ன அப்படின்னா ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ரோடு. ஸோ இப்போ நம்ம ரோடு வந்து ட்ரா பண்ணியாச்சு. சரி, டைரக்ஷன் நிறைய குழந்தைங்களுக்கு தெரியாது. ஈஸ்ட் எந்த பக்கம் நம்ம ஈஸ்ட்டுன்னு எழுதணும், வெஸ்ட்டுன்னு எந்த பக்கம் எழுதணும், நார்த்து சவுத் எதுன்னு சில பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அவங்களுக்காக இது. இப்போ பாருங்கள், இதுதான் டைரக்ஷன். ஓகே, இப்போது நீங்கள் ஒரு நோட்டில் நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க. இப்போ நான் இந்த நோட்டில் எழுதிட்டுருக்கேன்னா என்னோடய ரைட் ஹேண்ட் சைடுன்றது இந்த டைரக்ஷன் தான், இதுதான் என்னோடய ரைட் ஹேண்ட் சைடு. அப்போது எப்போவுமே நம்ம ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்டில் தான் நம்ம வந்து சாப்பிடுவோம், வலது கையில் தானே சாப்பிடுவோம். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கோன்னா ஈட்டிங். அப்போது இந்த ஈஸ்ட்டுக்கு டைரக்ட் ஆப்போசிட் தான் வெஸ்ட்டு. ஓகே, இப்போ ஈஸ்ட் எது வெஸ்ட் எதுன்னு தெரியுதா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். இப்போ இந்த ரோடுன்னும் போது இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. உங்களோட நோட்டில் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து ஈட்டிங்னு வச்சுக்கோங்க. அப்போ அது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. ஓகே, அடுத்து நம்ம எப்படி ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தரையில் தானே மணல்லாம் கிடக்கும், சாயில் சாண்ட் இதெல்லாம். அப்போ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், எஸ்ன்னு சொல்லுவோம். தரையினும் போது கீழே, அப்போது நம்ம கீழே வந்து சாயில் எஸ்ஸு. அப்போ அதுக்கு நேர் ஆப்போசிட் மேலே இருக்குது நார்த். புரிஞ்சிச்சா? இப்படி தான் நம்ம டைரக்ஷன் வந்து மார்க் பண்ணணும். சும்மா உங்களுக்காக, சில பேர் மறந்துடுவாங்க அப்படின்றக்காக இந்த மாதிரி மெத்தடு. ஓகே, நார்த் சவுத் டைரக்ஷன். இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 2 சிட்டியில் 2 மெயின் ரோடு இருக்குது. ஒன்று வந்து நார்த் சவுத் டைரக்ஷனில் இருக்குது, இன்னொன்று வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம இதை வந்து இந்த 1 சென்டிமீட்டர் இதை வந்து அவங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா, 1 சென்டிமீட்டரை 200 மீட்டர்னு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அது மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இந்த ஸ்ட்ரீட் போகுது இல்லையா, இப்போ இதில் வந்து 5 ஸ்ட்ரீட் இருக்கும், ஒவ்வொரு சைடும் 5 ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ரீட், எல்லாம் நார்த்து சவுத்து டைரக்ஷனில் 5 ஸ்ட்ரீட்டு. ஓகே, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இப்போது 5 ஸ்ட்ரீட்டு. ஓகே, இது எந்த டைரக்ஷனில் இருக்குது, நார்த் சவுத் டைரக்ஷனில். ஸோ மொத்தம் 10. இந்த ரோடுக்கு இந்த சைடு 5, இந்த சைடு 5. ஓகே, நம்ம அதை மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் 5 ஸ்ட்ரீட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதுதான் இது. ஓகே ஓகே, மேலே 5 இருக்கும், ரோடுக்கு மேலே 5 இருக்கும், ரோடுக்கு கீழே 5 ஸ்ட்ரீட் இருக்கும். ஸோ மொத்தம் 10 ஸ்ட்ரீட்ஸு. நார்த் சவுத் டைரக்ஷனில் 10 ஸ்ட்ரீட்ஸும் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் 10 ஸ்ட்ரீட்ஸும் இருக்குது. ஸோ நம்ம அதை இது பண்ணியாச்சு. அதுதான் அவங்க டிசைன் பண்ண சொன்னாங்க, நம்ம அதை பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதுதான். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன்ஸ் இந்த மாடல்ஸு. ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன் போது என்னென்னா, இப்போ நார்த்து சவுத்துலேருந்து வர்ற டைரக்ஷனில் இருக்கிறது இருக்கு இல்லையா, அது இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இப்போது இதில் உள்ள ஒவ்வொரு இதுவுமே, இப்போ இதெல்லாம் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் தான், இதுவும் இன்டர்செக்ஷன் தான், இதுவும் இன்டர்செக்ஷன் தான். அந்த 2 ஸ்ட்ரீட்டும் ஜாயின் பண்ணுற இடம் எல்லாமே, அதுக்கு பேர் எல்லாமே இன்டர்செக்ஷன் தான். ஓகே, இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5. இதே மாதிரி இந்த சைடு -1 -2 3 4 5. இதே மாதிரி இந்த சைடு 1 2 3 4 5. ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நார்த் சவுத் டைரக்ஷன், 1 ரன்னிங் இன் த நார்த் சவுத் டைரக்ஷன், இன் அனதர் இன் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன். ஈச் ஸ்ட்ரீட் இன்டர்செக்ட், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுமே இன்டர்செக்ட் ஆகுது. ஓகே, ஏன்னா நார்த் சவுத்லேருந்து ஒரு ஸ்ட்ரீட் வரும், ஈஸ்ட் வெஸ்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரீட் போகும், அப்போ கண்டிப்பாக இன்டர்செக்ஷன் இருக்கும்.
ஓகே, இப்போது 2,5 இது வந்து இந்த இன்டர்செக்ஷன் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 5th ஸ்ட்ரீட்டின் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன். அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த செகண்ட் ஸ்ட்ரீட் வந்து எங்கே இருக்குது, நார்த் சவுத் டைரக்ஷன்லேயும் 5th ஸ்ட்ரீட்டின் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்லேயும் இருக்கும்போது அது மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து இதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி நம்ம காமிக்கணும்னா எப்போவுமே கோஆர்டினேட் பாயிண்ட்ஸை பொறுத்த மட்டுக்கும் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் தான் நம்ம மார்க் பண்ணணும். இது வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு சொந்தமானது. ஓகே, அப்போது இங்கே பாருங்கள், இதில் 2 அப்படிங்கிறது இங்கே இருக்குது, 5ங்கிறது இங்கே இருக்குது. ஓகே, அப்போ 2,5 போது 2க்கு மேலே 5 இருக்குது, இந்த இடம் தான், இதுதான் 2,5. ஓகே, அப்போது இதுதான் அந்த ஸ்ட்ரீட்டு, இந்த 2 ஸ்ட்ரீட்டும் இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து இதுதான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா how many street intersections can be referred to 4,3ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 4,3னா இந்த 4ன்றதை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எடுக்கணும், 3ங்கிறத ஒய் ஆக்சிஸ்லேருந்து எடுக்கணும். அப்போ 4 இங்கே இருக்குது, 3ன்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டு ஓகே, 4,3ன்றது இந்த பாயிண்ட்டு தான், இதுதான் 4,3. இந்த இடத்துல எத்தனை ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள், how many street intersections can be referred to as 3,4. 3ன்றது எக்ஸில் எடுத்துக்கோங்க, 4ன்றது ஒயில் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த இடம் இதுதான் 3,4. 3,4. ஓகே, இது வந்து 4,3, இது வந்து 2,4,5. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது how many street இன்டர்செக்ஷன் ஆகிறது எப்போவுமே ஒன்று தான், யூனிக்காக தான் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். அவங்க நம்மக்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணியாச்சு. ஈஸ்ட் வெஸ்ட்டில் எத்தனை ஸ்ட்ரீட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அதே மாதிரி இது வந்து நார்த்து சவுத்தில் உள்ளது. இப்போ ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். ஈஸ்ட் வெஸ்ட்டில் வந்து எத்தனை ஸ்ட்ரீட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 மொத்தம் கவுண்டிங். ஓகே, 4 5. ஸோ அவங்க சொன்ன மாதிரி நம்ம 10 ஸ்ட்ரீட்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோமா அப்படின்றது சும்மா ஒரு செக் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அந்த ரோடுக்கு மேலே ஒரு 5 ஸ்ட்ரீட்டு, கீழே ஒரு 5 ஸ்ட்ரீட்டு, அதே மாதிரி தான் ஹரிசாண்டல் வைஸாகவும் 10 ஸ்ட்ரீட்ஸ் இருக்கணும், வெர்டிக்கல் வைஸாக 10 ஸ்ட்ரீட்ஸ் இருக்கணும். வெர்டிக்கல் வைஸாக நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு பேர் நார்த் சவுத் டைரக்ஷனில் ட்ரா பண்ணியிருக்கோம். ஹரிசாண்டல் வைஸாக நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு பேர் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் நம்ம பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அவங்க மார்க் பண்ணது எல்லாம் மார்க் பண்ணியாச்சு, மார்க் பண்ண சொன்னது எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். எத்தனை ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த சம். ஓகே, ரொம்ப ஈஸி சம். நம்ம இனி 15th சம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 15th சம் பார்க்குறோம். பொதுவாகவே நம்ம சம் பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்த்துக்கோம் இல்லையா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ப்ரோக்ராம் டிஸ்பிளேஸ் இமேஜஸ் ஆன ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. அதோட கோஆர்டினேட் சிஸ்டமில் அதோட பாட்டமோட லெஃப்ட் கார்னர் என்னவாக இருக்கும்னா ஆர்ஜினாக இருக்கும். ஓகே, ஆர்ஜின் தான் அந்த ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அதோட பாட்டம் லெஃப்ட் கார்னர் வந்து ஆர்ஜின்னு சொல்லிட்டாங்க. அப்போது அந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஸ்க்ரீனோட விட்த்து என்ன கொடுத்துருக்காங்க, 800 பிக்சல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 600 பிக்சல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது 800 வித்துன்னும் போது இங்கே வரும் எக்ஸ் ஆக்சிஸில் 800. ஓகே, அடுத்து 600 ஹைட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வரும். இப்போ இது ரெக்டாங்குலர்ன்றனால இங்கே ஒரு பாயிண்ட் வரும். இப்போ இந்த 3 பாயிண்ட்டையுமே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் இதுதான் அந்த ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன். ஓகே, இப்போது இந்த ஸ்க்ரீனில் விட்த் எவ்வளோ இருக்குது, 800 இருக்குது, ஹைட் எவ்வளோ இருக்குது, 600 இருக்குது. வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் ஏங்கிற பாயிண்ட்டையும் பிங்கிற கோஆர்டினேட் பாயிண்ட்ஸையும் பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏங்கிற கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 100, ஏ வந்து 100, 150.
B ஓட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் என்னது 250, 230. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம பிளாட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இப்போது எக்ஸில் வந்து நம்ம 100 எங்கே இருக்குன்னு பார்த்தா இங்கே இருக்குது. இப்போது ஒயில் வந்து 150, அப்போ 100க்கும் 200க்கும் நடுவில் இருக்கிறதா 150. ஓகே, இந்த பாயிண்ட்டு அப்போது இங்கே இருந்து இங்கே வந்து மார்க் பண்ணணும். ஓகே, இந்த பாயிண்ட்டு தான் நம்ம இப்போ மார்க் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. ஸோ இது வந்து 150ன்றதுனால நம்ம இந்த லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இல்லாட்டி சும்மா ஒரு டாட் மட்டும் வச்சுக்கலாம். 150ன்றது இது ரெண்டுக்கும் 100க்கும் 200க்கும் நடுவில் இருக்குது. ஸோ இதுக்கு நேராக 100, இந்த எக்ஸ் ஆக்சிஸில் 100 இருக்கு இல்லையா, அதுவும் இங்கே உள்ள 150 ஜாயின் பண்ணுற பாயிண்ட் இது தான். ஓகே, நம்ம அந்த பாயிண்ட்டாக பிளாட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணியாச்சு. இப்போ பியோட பாயிண்ட்ஸு 250ன்னும் போது 200க்கும் 300க்கும் மிடில் வரும். இங்கே ஒயில் வந்து 230ன்னும் போது இந்த பாதிக்கும் கீழே வரும். ஓகே, இப்போ இந்த இடம்னும் போது இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் கரெக்டாக. இதுதான் அந்த பாயிண்ட்டு. இப்போது ஏங்கிற பாயிண்ட்ஸை வந்து நம்ம பிளாட் பண்ணியாச்சு, பிங்கிறதையும் பிளாட் பண்ணியாச்சு. ஸோ ஏயோடது என்னது இங்கே நம்ம நோட் பண்ணிக்கலாம் 100, 150. இப்போ இது வந்து 250, 230. இப்போ ஏ பி ரெண்டுமே நம்ம இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுறாங்க. ஏங்கிற பாயிண்ட்டை சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறாங்க. அதோட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 80 பிக்சல்ஸ். ஓகே, அப்போது R2ங்கிறது பிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். அந்த சர்க்கிளோடது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரேடியஸ் வந்து 100ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த சர்க்கிளை ட்ரா பண்ணுறோம். எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 100 பிக்சல்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், 1 சென்டிமீட்டரை தான் 100 பிக்சல்ஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம். அப்படி தானே? அப்போது 80 பிக்சல்ஸ்ன்னு சொல்லும் போது எவ்வளோ வரும் அப்படின்னா 0.8 வரும். எத்தனை சென்டிமீட்டர்? இப்போது 80 பிக்சல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.8 சென்டிமீட்டர். ஓகே, அப்போது இந்த இடத்துல நம்ம காம்பஸ், அதாவது ஏங்கிற பாயிண்டில் காம்பஸை வச்சு நம்ம 0.8 செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இப்போ அந்த சர்க்கிளை ட்ரா பண்ணலாம். இப்போது இதுதான் இந்த சர்க்கிள். ஓகே, இதுதான் நம்ம இந்த சர்க்கிள் தான் நம்ம ட்ரா பண்ணது. ஸோ 0.8 இருக்க மாதிரி நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த சர்க்கிள் எங்கே இருக்கும்னா கரெக்டாக நம்ம அந்த சென்டர் பாயிண்டில் கொண்டு போய் வைக்க போகிறோம். நீங்கள் காம்பஸை எடுத்து நீங்கள் அந்த கரெக்டாக இந்த பாயிண்டில் சென்டர் பாயிண்டில் வச்சுக்கிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இது கூட நம்ம இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா 0.8 போது எங்கே வருது, கரெக்டு தான். 0.8 வந்து கரெக்டு தான். ஸோ இப்போ நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. அவங்க சொன்ன சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த சர்க்கிள் வந்து இந்த ரெக்டாங்குலர் ஃப்ரேம்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு சர்க்கிளையும் ட்ரா பண்ணிடலாம். அதோட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 100ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ரேடியஸ் 100ன்றதுனால நம்ம அந்த சர்க்கிளை பிங்கிற பாயிண்ட்டை சென்டராக வச்சு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, இப்போது பாருங்கள், இந்த சர்க்கிள் பாருங்கள், இங்கே நம்ம 1 சென்டிமீட்டரை தான் 100 பிக்சல்ஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம். அப்படி தானே? 1 சென்டிமீட்டர் என்றது 100 பிக்சல்ஸு. இப்போ பிங்கிற பாயிண்ட்டை சென்டராக வச்சு என்ன ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, 100 பிக்சல்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் வந்து சென்டர்னால் கரெக்டாக 100 பிக்சல்ஸ் வச்சு நம்ம இந்த சர்க்கிளை வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். எல்லா பக்கமும் 100 இது இருக்கா. அப்போ சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டாலே அது ரேடியஸ் வந்து எந்த சைடு நம்ம பார்த்தாலும் சேமாக இருக்கணும். ஸோ இது வந்து சேமாக இருக்குது. அப்போ இந்த டயக்ராமை நம்ம எங்கே இது பண்ண போகிறோம், பிங்கிற பாயிண்ட்டை சென்டராக வச்சு ட்ரா பண்ணணும். ஸோ கரெக்டாக நான் அதை கொண்டு போய் அங்கே சென்டர் பாயிண்டில் வச்சுறேன். ஓகே, நடுவில் இருக்க இந்த இதை வேணால் நம்ம அழிச்சிடலாம். இது உங்களுக்கு புரியணுமேன்றக்காக நான் இது பண்ணது தான். ஸோ அது வேண்டாம்.
இப்போ வெறும் இந்த சர்க்கிளை மட்டும் நான் கொண்டு போய் அங்கே வச்சிடுறேன் சென்டர் பாயிண்ட்டு. ஏன்னா அவங்க சென்டரை வந்து அந்த பிங்கிற பாயிண்ட்டை சென்டராக வச்சு இந்த இதை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போது இந்த ரெண்டு சர்க்கிளும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு, அப்படி தானே? அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த சர்க்கிள் வெதர் எனி பார்ட், ஓகே, whether any part of either circle lies outside the screen. outside the screen விட்டுட்டு இந்த சர்க்கிள் வந்திருக்கா சார், இந்த ரெக்டாங்குலர் ஃப்ரேம் விட்டு வரவே இல்லை, அது எல்லாமே ரெக்டாங்குலர் ஃப்ரேம்குள்ளே தான் இருக்குது. அப்போ என்ன ரீசன் அப்படின்னா பாருங்கள், இது வந்து இந்த அளவு வந்து 100 அப்படி தானே? இங்கே நமக்கு ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 80 பிக்சல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மீத 20 பிக்சல்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம சென்டராக வச்சு சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சர்க்கிள் வந்து இந்த லெஃப்ட் கார்னர், லெஃப்ட் சைடு, அதாவது ஒய் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் வந்து பேலன்ஸ் 20 பிக்சல்ஸே இருக்குது, உள்ளதான் இருக்குது இந்த சர்க்கிள். அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், இப்போ நம்ம சென்டரை வச்சு இங்கே ட்ரா பண்ணும்போது இங்கே 800 வரலையும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் இந்த குட்டி சர்க்கிள் இருக்குது. அதே மாதிரி இந்த பெரிய சர்க்கிளும் இந்த ஃப்ரேம்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லணும், இந்த ரெண்டு சர்க்கிளுமே இந்த ஃப்ரேம்குள்ள, ரெக்டாங்குலர் ஃப்ரேம்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போது செகண்ட் கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். அதாவது 100 பிக்சல்ஸை வந்து நம்ம 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 100 பிக்சல்ஸ்னு அப்போ எடுத்திருக்கோம். அப்போது 80 பிக்சல்ஸ் ரேடியஸ் அப்படின்னும் போது அது என்னது, 80 பிக்சல்ஸ்ன்னும் போது 0.8 சென்டிமீட்டர். அப்போ ஏங்கிற பாயிண்ட்டை சென்டராக வச்சு 0.8 நீங்கள் காம்பஸில் செட் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். அதே மாதிரி இது வந்து 100ன்னு கொடுத்துட்டாங்க. 100 பிக்சல்ஸை நம்ம 1 சென்டிமீட்டர் எடுத்திருக்கோம். அப்போ பிங்கிற பாயிண்ட்டை சென்டராக வச்சு 1 சென்டிமீட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டு அப்போ நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரெண்டு சர்க்கிளும் அந்த ஃப்ரேம்குள்ளே தான் இருக்குன்றதை நம்ம சொல்லிட்டோம். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, whether the two circle intersect each other. ஒன்று இன்டர்செக்ட் பண்ணுது. ஆமாம், இன்டர்செக்ட் பண்ணுது. அது ஏன் இன்டர்செக்ட் பண்ணுது எப்படின்ற ரீசனோட நம்ம சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறோம். ஓகே ஓகே இப்போ நான் இந்த சர்க்கிள் எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு சர்க்கிளும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இன்னொரு சர்க்கிள் எடுக்கும்போது 2 சர்க்கிள் எடுத்துக்கலாம். 2 சர்க்கிள் எடுக்கும்போது பாருங்கள், இது கொஞ்சம் இதை விட பெரிய சர்க்கிள். ஓகே, இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். இந்த 2 சர்க்கிளுமே பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 சர்க்கிளையும் நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 சர்க்கிள் இப்படி இருக்குது, ஒட்டி இருக்குன்னா என்ன ஆகும் அப்படின்னா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் இது, இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் இது. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இதை வந்து 80 பிக்சல்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 80, இதோட ரேடியஸ் என்னவா இருக்குது, 100 பிக்சல்ஸாக இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 கிடச்சிச்சின்னா இது ரெண்டு இப்படி ஒட்டி வரும். ஓகே, சப்போஸ் 190 அப்படின்னு கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 சர்க்கிளும் கொஞ்சம் தள்ளி வரும். ஆனால் 180 விட கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த சர்க்கிள் வந்து இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகி தான் கிடைக்கும். இப்போ இது வந்து இன்டர்செக்ட் ஆகி கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டோட டிஸ்டன்ஸ் நம்ம நோட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, இப்போ ஏங்கிற பாயிண்ட்டு இது, பிங்கிற பாயிண்ட்டு இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 180 விட அதிகமாக இருந்துச்சுன்னா இது இன்டர்செக்ட் ஆகாது. 180 விட கம்மியாகும்போது கண்டிப்பாக இன்டர்செக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம இதை செக் பண்ண போகிறோம். இப்போ செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்பவும் போல் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா d is equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதுதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இப்போ நம்ம எந்த பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஏக்கும் பிக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இது வந்து ஏ, இது வந்து பி. இதோட கோஆர்டினேட்ஸ் என்னது, 100, 150. இதோட கோஆர்டினேட்ஸ் என்னது, 250, 230. இப்போது இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு x2னா என்னன்னு தெரியும் இல்லையா, d ஈக்குவல் டு
x2 நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், x2 வந்து 250. 250 minus 100 the whole square plus அங்கே 230 இருக்கு. 230 minus 150 the whole square. ஓகே, இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கும் போது 250லேருந்து 100 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 150 கிடைக்கும். ஸோ 150 the whole square plus 80 the whole square. 230ல 150 போயிடுச்சுன்னா 80 the whole square. இப்போ கவனிங்க, இதுக்கு நம்ம எப்படி ஸ்கொயர் கண்டுபிடிக்குது அப்படின்னா அந்த 55ஓட ஸ்கொயர் வந்து 225 அப்படிதானே. இப்போ இங்கே ஒரு 0 இருக்குது, இது ஸ்கொயர் பண்ணும்போது 00 ஆகிடும். அதே மாதிரி 8ஓட ஸ்கொயர் வந்து 64, இங்கே ஒரு 0 இருக்குது, ஸ்கொயர் பண்ணும்போது 00 ஆகிடும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போது இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28900. ஓகே, இப்போது இந்த 289க்கு ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 117. அப்போ இந்த 2 0ல் ரூட் எடுத்தோம்னா 2 0க்கு ஒரு 0 தான் வரும். அப்போ 170 அப்படிங்கிறதா இந்த ஏக்கும் பிக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸு. ஏக்கும் பிக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ்னால் என்ன அர்த்தம், இந்த சர்க்கிளோட ரேடியஸு. இப்போ இது 8, இது 100. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 கிடச்சிச்சின்னா இந்த ரெண்டு சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகாமல் இருக்கும். ஆனால் இங்கே என்ன கிடச்சிருக்கு, 170 தான் கிடச்சிருக்கு. அப்போது டிஸ்டன்ஸ் வந்து 170 விட கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு சர்க்கிள்ஸும் என்னவா இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் ஆகி இருக்கும். அப்போ இந்த சர்க்கிள் ரெண்டுமே எப்படி இருக்கு, இன்டர்செக்ஷன் ஆகியிருக்கு. ஸோ இந்த 170 வந்து 180 பிக்சல்ஸை விட கம்மியாக இருக்கிறதுனால 170 அப்படிங்கிறது வந்து ரேடியஸ் ஆஃப் போத் சர்க்கிள்ஸ், ரெண்டு சர்க்கிளோட ரேடியஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு சர்க்கிள்ஸ்க்கும் இடையில டிஸ்டன்ஸ் வந்து 170 கிடச்சிருக்கு. ஸோ 170 அப்படிங்கிறது 180 பிக்சல்ஸை விட கம்மியாக இருக்கிறதுனால போத் சர்க்கிள்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர். இதுதான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகே, ரெண்டு சர்க்கிளும் இன்டர்செக்ட் பண்ணி தான் இருக்கும். இப்போ அவ்வளோதான் டயக்ராம், ரொம்ப ஈஸி சம். நம்ம இப்போ அடுத்து வந்து 16th சம் எப்படி ஈஸியாக பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு இடையில உங்களில் யாருக்காவது ஆன்லைன் மேக்ஸ் டியூஷன் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 9843791603 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸில் நம்ம 16th சம் பார்க்குறோம். கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸை பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏன்னு ஒரு பாயிண்ட்ஸு, பி, சி, டி அப்படின்னு 4 கோஆர்டினேட் பாயிண்ட்ஸு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை இந்த கோஆர்டினேட் பிளானில் நம்மளை பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இந்த 4 பாயிண்ட்ஸும் சேர்ந்து நம்ம ட்ரா பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ஸ்கொயரான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்படி நம்ம ஸ்கொயர்னு சொன்னோம்னா ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த சம்மில் பார்க்குறோம். ரொம்ப 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 ஈஸியான சம். இப்போ ஏங்கிற பாயிண்ட் வந்து நம்ம எங்கே பிளாட் பண்ணணும், 2,1. 2,1 இப்போ பாருங்கள், ஏ வந்து 2,1, பி வந்து என்னது -1,2. அப்போது இதில் எது எக்ஸு எது ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸு இது ஒய், இது எக்ஸு இது ஒய். அப்போ நம்ம எப்படி பிளாட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏங்கிற பாயிண்ட்டு 2,1, எக்ஸில் 2ன்றது இங்கே, ஒயில் என்ன இருக்குது 1. அப்போது நம்ம இந்த பாயிண்ட் எங்கே வரும், இங்கே வரும். ஓகே, இந்த பாயிண்ட் என்னது 2,1. 2,1. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பி வந்து -1,2. -1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. -1,2. 2 வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் வந்து எங்கே வரும், இங்கே வரும். -1,2. ஸோ இங்கே வரும். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க -2, -1. -2 இங்கே இருக்குது, -1 இங்கே இருக்குது. அப்போது இந்த இடத்துல வரும். ஓகே, -2, -1. அடுத்த பாயிண்ட்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா 1, -2. 1 இங்கே இருக்குது, -2 இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் இங்கே வரும். இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணணும். ஓகே, இது ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன ஷேப் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
என்ன ஷேப் கிடைச்சிருக்கு பாருங்கள். இது வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஸ்கொயராகவும் இருக்கலாம், ரோம்பஸாகவும் இருக்கலாம். ஸோ ஸ்கொயராக இருக்கணும்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா அதோட ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கணும், அதே மாதிரி அதோட டயகனல்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நம்ம அதை தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ பாயிண்ட்ஸை வந்து நம்ம எழுதிக்கலாம். இது ஏங்கிற பாயிண்ட்ஸு, ஏ வந்து 2,1. பிங்கிற பாயிண்ட்ஸ் என்னது, இந்த பாயிண்ட்டு இது வந்து -1,2. அடுத்து சிங்கிற பாயிண்ட் என்னது, இது சி, இது வந்து -2, -1. ஓகே, இதுதான் சிங்கிற பாயிண்ட்ஸ், -2, -1. டிங்கிற பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, -2. ஸோ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்கொயரா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். எல்லா சைட்ஸும் ஈக்குவல் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம நோட் பண்ணணும். அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா equal to x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா சைட்ஸோட டிஸ்டன்ஸையும் நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன சைடு எடுத்துக்கணும், ஏபி எடுத்துக்கலாம். ஏபியோட இது வந்து என்னது, இதுதான் பி. ஓகே, ஸோ ஏபி இந்த லைன், ஏபிங்கிற லைன், ஏயோட கோஆர்டினேட்ஸ் என்னது 2,1, பியோட கோஆர்டினேட்ஸ் என்னது -1,2. இப்போ இதோட தான் நம்ம மார்க் பண்ணணும். அப்போது இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ நம்ம கண்டுபிடிக்கும்போது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது x2 minus x1 -2 the whole square plus y2 minus y1 the whole square. y2ன்றது 2 minus 1 the whole square. ஓகே, இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1ஐயும் -2ஐயும் ஆட் பண்ணால் -3. அப்போ -3 ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ 2 - 1ன்னும் போது 1 ஸ்கொயர். ஓகே, அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 9 + 1 is equal to 10. அப்போ ஏபி அப்படிங்கிறது வந்து என்னது, ஏபி ஈக்குவல் டு 10 √10. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பிசிங்கிற சைட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிசி அதே மாதிரி தான் நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிங்கிற பாயிண்ட் என்னது -1,2. இங்கே சிங்கிற பாயிண்ட் என்னது -2, -1. இப்போ இதில் இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை. அப்போ x2 minus x1ன்னும் போது x2 வந்து -2 -1. இதுதான் நமக்கு x1ஓட வேல்யூ. x1ஓட வேல்யூ வந்து -1 ப்ளஸ் y2 வந்து -1 மைனஸ், அதுக்கடுத்து y1 the whole square. இப்போது இந்த இடத்துல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ -2 + 1 the whole square ப்ளஸ் இது -1ஐயும் -2ஐயும் ஆட் பண்ணும்போது -3 the whole squareன்னு வந்துடும். அப்போது ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர்டு, இங்கே -1 ஸ்கொயர் ப்ளஸ் -3 ஸ்கொயர்டு. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், -1 ஸ்கொயர்டு 1, 3 ஸ்கொயர்ன்றது 9, -3 ஸ்கொயர்னா -3 × -3 9 வந்துடும். அப்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, √10. அப்போது இதுவும் பிசியோட வேல்யூவும் √10 தான் கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அடுத்த 2 சைடையும் கண்டுபிடிக்கணும். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எந்த சைடு, பிசி, ஏபி முடிஞ்சு பிசி முடிஞ்சு, அடுத்து சிடி. ஓகே, சிடி கண்டுபிடிக்கலாம். சிடி இதோட டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் வந்து எப்படி, சியோட பாயிண்ட் என்னது, சியோட பாயிண்ட் இல்லாட்டி நம்ம இங்கே எழுதிக்கலாம், ஏபி ஈக்குவல் டு √10 நம்ம கண்டுபிடிச்சிருக்குது, பிசி ஈக்குவல் டு √10 நம்ம கண்டுபிடிச்சிருக்குது. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, சிடிஏசி, சிடிடிஏ.
இது கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன ஷேப்பு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிடும். எல்லா சைட்ஸும் ஈக்குவலா அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது சிடி. ஓகே, அப்போது சிடி ஈக்குவல் டு அதோட பாயிண்ட்ஸை நம்ம நோட் பண்ணிக்கலாம். சியோட பாயிண்ட் என்னது -2, -1. இப்போ இதோட டியோட பாயிண்ட்ஸு 1, -2. இப்போது நம்ம இதில் x1 y1, இது x1 இது y1, இது x2 இது y2. அப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது சிடி ஈக்குவல் டு x2 minus x1 the whole squared. அப்போ 1 இப்போ 1 minus -2 the whole squared plus y2 அப்படின்றது -2 minus -1 the whole squared. இப்போ இந்த இடத்துல minus into minus plus ஆயிடும், இந்த minus into minus plus ஆயிடும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 plus 2 the whole squared கிடைக்கும். இப்போ இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா -2 plus 1 the whole squared கிடைக்கும். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக CD equal to 3 square plus இங்கே -1 squared கிடைக்கும் plus -1 the whole squared கிடைக்கும். -1 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? +1 தான் கிடைக்கும். -1 into -1 +1. அப்போ 9 plus 1 is equal to √10. அப்போ சிடியோட வேல்யூவும் √10 நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது டிஏவோடது தான். அப்போ டிங்கிற பாயிண்ட்டு இது டி, இது ஏ. அப்போ டியோட பாயிண்ட் என்னது? டியோட பாயிண்ட் வந்து 1, -2. ஓகே, ஏயோட பாயிண்ட் என்னது? 2, 1. இப்போ இதில் x1 y1 எது? இது x1 இது y1, இது x2 இது y2. அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலாவில் என்ன சொல்லுது? ஃபார்முலா என்னது? x2 minus x1 the whole squared. அப்போ x2 இங்கே என்ன இருக்குது? 2 minus 1 the whole squared plus y2 வந்து 1 minus -2 the whole squared. ஓகே, அப்போ இந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்னா 2 minus 1ன்றது 1 squared. ஓகே, அடுத்து வந்து டிஏல இது வந்து 1 squared. ஆன்சர் என்ன கிடைக்கும்? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 1 + 2 the whole squared. ஓகே, அப்போ என்ன கிடைக்கும்? டிஏ ஈக்குவல் டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது 1 ஸ்கொயர், சரி 1 ஸ்கொயர்ன்றது 1 + 2 + 1 + 2ன்றது 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 + 9. ஓகே, 1 + 9ன்றது வேல்யூ என்னது? √10. அப்போ டிஏவோட வேல்யூவும் √10 தான். சரி, இப்போது எல்லா சைட்ஸும் ஈக்குவல் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். எல்லா சைட்ஸும் ஈக்குவல் இருந்தால் எந்த ஷேப்புக்கெல்லாம் அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரோம்பஸ்க்கும் இருக்கும், ஸ்கொயருக்கும் இருக்கும். அப்போ ஸ்கொயர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா டயகனல்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ டயகனல்ஸ்ன்றது என்னது? ஏசி அண்ட் பிடி, அது ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். அடுத்து நம்ம டயகனல்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறோம். டயகனல்ஸ்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஏசி அண்ட் பிடியோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ ஏசியோட டிஸ்டன்ஸ் என்ன, பிடியோட டிஸ்டன்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏசி. அப்போது ஏசி எப்போவுமே இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்போ அது ரொம்ப நமக்கு தப்பே வராது. ஏன்றது என்னது? 2, 1. அதுக்கடுத்து சியோட பாயிண்ட்ஸ் என்னது? -2, -1. இப்போது இதில் x1 y1 இது, x2 y2 இது. அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஃபார்முலா என்னது? x2 minus x1. அப்போ x2லேருந்து x1 மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 the whole square. y2 minus y1 the whole square. அப்போ y2 என்னது? plus y2 -1 the whole square. y2லேருந்து y1 மைனஸ் பண்ணணும். ஸோ பண்ணியாச்சு. இப்போ இதோட ஆன்சர் என்ன வருதுன்னா -2 + -2 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -4 ஸ்கொயர். இங்கே -1ம் -1ம் இருக்குது. ஸோ ஆட் பண்ணோம்னா -2 ஸ்கொயர். ஓகே, இப்போ இது ரெண்டையும் நம்ம
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 ஸ்கொயர்டு மைனஸ் 4 ஸ்கொயர்டு. இப்போ இது ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அப்படி தானே? அப்போ நம்ம டைரெக்டாக ஆன்சரே எழுதிடலாம். ஸோ டைரெக்டாக ஆன்சர் எழுதுகிறோம். ஓகே, இப்போ -4 இன்ட்டு -4 வந்து 16 ப்ளஸ் 16 ப்ளஸ் இங்கே -2 இன்ட்டு -2 4. ஓகே, இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 20. இதுதான் ஈஸியோட அளவு. ஓகே, ஈஸி இஸ் ஈக்குவல் டு √20. இப்போது இதே இது பிடிக்கும் கிடச்சிச்சின்னா இந்த ஷேப் வந்து ஸ்கொயர்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ பிடின்னும் போது அதுக்கான லைனை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதோட பாயிண்ட்ஸ் என்னது? பியோட பாயிண்ட்ஸ் என்னது? -1,2. இப்போது இங்கே பியோட பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டோம். டியோட பாயிண்ட்ஸ் வந்து 1,-2. ஓகே, இப்போ இதில் x1 y1 இதுதான் x1 y1, இது x2 y2. இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ x2 மைனஸ் x2ன்றது என்னது? 1 மைனஸ் x1 the whole square. அப்போ மைனஸ். ஓகே, ப்ளஸ் y2ன்றது -2. -2லேருந்து y1 மைனஸ் பண்ண போகிறோம். சாரி, y1ன்னு எழுதியாச்சு. ஸோ y1ஓட வேல்யூ என்னது? 2 the whole square. அப்போது இங்கே -1ஐயும் 1, இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த இடம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா 2. 1 + 1 2, இல்லாட்டி அதே கூட நம்ம எழுதிடலாம். 1 + 1 இது 1. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1 + 1 the whole square. அடுத்து என்ன கிடைக்குது? -2 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? -4 the whole square. ஓகே, அப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் -4 ஸ்கொயர். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது 4, -4 ஸ்கொயர்ன்றது 16 ப்ளஸ் 16 ஆகிடும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 20 √20. அப்போது பிடியோடதும் ஏசி ஈக்குவல் டு √20. அதே மாதிரி பிடி ஈக்குவல் டு √20. ரெண்டுமே ஈக்குவல். அப்போ டயக்னல்ஸ் ஆர் ஈக்குவல். டயக்னல்ஸும் ஈக்குவல், சைட்ஸும் ஈக்குவல் அப்படின்னும் போது நமக்கு இது என்ன ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர். இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்கொயர்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க சொன்ன ஃபஸ்ட்டு கொஸ்டின் இஸ் ஏபிசிடி எஸ் ஸ்கொயரான்னு கேட்காங்க. எஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கேன் யூ எக்ஸ்பிளைன் ஒய்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அப்புறம் டயக்னல்ஸ் ஆர் ஈக்குவல். அதனால நமக்கு இது வந்து ஸ்கொயர்னு சொல்லியாச்சு. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் திஸ் ஸ்கொயர்? ஏரியா மட்டும் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர். ஓகே, சைடோட ஸ்கொயர் தான் நமக்கு ஏரியா ஆஃப் ஸ்கொயர். இப்போ சைடு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? √10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ √10 ஸ்கொயர் பண்ணால் அதுதான் ஸ்கொயரோட ஏரியா. அப்போது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு √10 இன்ட்டு √10. √10 இன்ட்டு √10 என்ன கிடைக்கும்? 10. ஓகே, இதுதான் ஸ்கொயரோட 10 யூனிட்ஸ்னு எழுதிக்கலாம். இதுதான் ஸ்கொயரோட ஏரியா. இப்போ அவங்க கண்டுபிடிக்க சொன்னது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு, ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சோம், அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டோம். அவ்வளோதான். இதோட ஃபஸ்ட்டு சாப்டரோட எண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் போர்ஷன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டட். உங்களில் யாருக்காவது ஆன்லைன் மேக்ஸ் டியூஷன் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 9603. ஓகே, அடுத்து நம்ம செகண்ட் சாப்டர் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.